ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வின்லாண்ட் சாகால எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். எடுத்தனே லண்டனா தான் காமிக்கிறாங்க. அங்க ஆஸ்லாட் நிக்கிறான். அப்ப ஆஸ்லாட் வந்து பீஜோன்ட்ட சொல்றான், இங்கிலாந்தோட சென்டரா இருக்க இந்த லண்டன் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதை நோக்கி தான் ஏகப்பட்ட படைகள் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கு. இதை பிடிக்கிறவன் தான் ஒட்டுமொத்த போரவே வந்து தீர்மானம் பண்ணுவான். அதனாலதான் நம்மள மாதிரி ஏகப்பட்ட கிளான்ஸ் வந்து இங்க வந்திருக்கு இதை பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி இதை யார் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு மற்ற தலைவர்கள்லாம் வெறிகொண்டு காத்துட்டு இருக்காங்க. அப்படி யார் பிடிச்சு தராங்களோ அவனுக்கு ஒரு லம்பான அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட பேர் எல்லா இடத்துலயும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாட் வந்து பீஜோன்ட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு பீஜோன் சொல்றான், இது லண்டனை பிடிக்கிறது அவ்வளவு ஒரு ஈஸி இல்ல, ஏன்னா தோருக்கள் இருக்கான், அவ ஒரு ஆள் போதும் ஒட்டுமொத்த டென்மார்க் படையும் தெருக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பீஜோன் வந்து தோருக்களை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த தோருக்கள் யாருன்னு பார்த்தோம்னா வைக்கிங்ஸோட தலைவனான சிகவால்டியோட பிரதர் தான் இந்த தோருக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல தோர்ஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவர் தான் இந்த தோருக்கள். அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே டக்குன்னு ஆஸ்லாடு தோருஃபினை கூப்பிட்டு, தோருஃபின் தோருக்களோட தலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அதுக்கு தோருஃபினும், அப்ப எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். சரி, நான் சத்தியம் பண்ணி தரேன், நான் சண்டைக்கு வருவேன், அது என்னைக்கு மாறாது, அவன் தலையை கொண்டு வா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஸ்லாடு வந்து அந்த மாதிரி சத்தியம் பண்ணி தரான். அதுக்கு தோருஃபின் சொல்றான், இனி நீ என் கூட போட போற சண்டை தான் கடைசி சண்டையா இருக்கும், அடுத்து நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபின் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த பாலத்தை காமிக்கிறாங்க. அப்ப அந்த பாலத்தை நோக்கி ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ளோக்கி தான் வந்து படைகளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு தோருக்களை பார்க்கணும்னு சொல்றான். தோருக்களும் வரான். அப்ப வந்து ஃப்ளோக்கி சொல்றான், ஏன் தோருக்கள், ஏன் வைக்கிங்ஸ்க்கே நீ எதிரா இருக்க, எங்க கூட வந்து சேர்ந்துரு, அப்படி என்ன இருக்கு அந்த இங்கிலாந்துல, இங்கிலாந்தே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி சொல்ல, அதுக்கு தோருக்களும், ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இங்கிலாந்தே அழிய போகுது, இங்க படைகள் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமா ஆமா வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கியும் சொல்ல, அப்படியே தோருக்கள், அதனாலதான்டா நான் வரல, இவ்வளவு வீக்கான படையில இருந்துகிட்டு உங்க எல்லாத்தையும் சண்டை போடுறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க ஒட்டுமொத்த படகை எடுத்துட்டு வாங்க, எத்தனை வீரனா இருந்தாலும் வாங்க, எனக்கு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாறாங்கல்லை எடுத்துட்டு வந்து ஃப்ளோக்கி படகு பக்கத்துல போடுறான். ஃப்ளோக்கிக்கு லைட் அடிபகுதி கலங்கி போச்சு. போங்கடா அவன் கிறுக்கன மாறிட்டான்டா, விட்டா குன்றுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்படியே இதை போய் ஃப்ளோக்கி வந்து அரசன்ட்ட சொல்ல, அப்படியே அரசனும் வேற வழி இல்ல, ஒட்டுமொத்த படைகளை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி கிட்ட சொல்ல, அந்த பாலத்தை நோக்கி ஏகப்பட்ட படை வீரர்கள் கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க. இங்கிலாந்து படை வீரர்கள் அவங்கள சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கான். ஒரு படகு அந்த பாலத்துக்கு கீழே வந்து அந்த பாலத்தை வந்து கோடாலியால வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு தோருக்கள் வராப்ல, ஒரு மரத்தவே வந்து கப்பல் மேல விடுறாப்ல. அப்படியே கப்பல் அடிச்சு சதறுது. ஏதோ பென்சில தூக்கி எரிஞ்ச மாதிரி அந்த மரக்கட்டையை வந்து தூக்கி எறிறாப்ல. அம்புட்டு பேர் சதறாங்க, என்ன ஒரு பலம்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு வந்த கப்பல் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு. வந்த இடமே தெரியாம அழிஞ்சு போச்சு. அப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க தோருகளும், வாங்கடா வாங்கடா இன்னும் அதிகமா வாங்கடா, எனக்கு போர் அடிக்குது, வாங்க சண்டை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காப்ல. அப்படியே அந்த இடத்துக்கு ஆஸ்லாடோட படகு மட்டும் வருது. பக்கத்துல போகாதீங்க, போன ஆபத்து, நான் சொல்ற அளவுக்கு மட்டும் போய் சரிங்க திருப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படியே தோருஃபினும் வந்து அங்க இருந்து குதிக்க போறான் போல. அப்படியே தோருக்களும் வந்து அவங்க படகை வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து தோருஃபினை பாக்குறான். தோருஃபினை பார்த்துட்டு, இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்குடா, ஒருத்தவன் வர்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபினை பார்த்துட்டு தோருக்கள் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அவங்க படகு பக்கத்துல போகுது. அப்படியே அங்க இருந்து படகுல இருந்து ஓடி போய் அந்த பாலத்துக்கு குதிக்கிறான். அப்படியே அவன் குதிக்கும் போது தோருக்கள் கையில வச்சிருக்க மரக்கட்டையை எடுத்து விடுறான். அப்படியே அது மேல தவ்வி குதிச்சு அப்படியே தப்பிச்சு போய் கீழே விழுகிறான் நம்ம தோருஃபின். அப்ப மத்த வீரர்கள் தோருஃபினை சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப தோருக்கள் சொல்றாப்ல, இவன் மேல யாரு கை வைக்க கூடாது, நான் மட்டும்தான் சண்டை போடுவேன், நானும் இவனு மட்டும்தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோருக்கள் வந்து அப்படியே ஒரு சிரிப்பை போட்டு நிக்கிறாரு. அப்படியே டக்குன்னு சண்டை தொடங்குது. தோருஃபின் வேகமா வர்றான். அப்படி தோருக்கள் வந்து கையை முறுக்கிட்டு குத்த வர்றாப்ல. அப்படியே லைட்டா விலகி அவனோட கையை கழிச்சு விட்டுறான் தோருஃபின். தோருஃபின் அப்படியே ஒரு செகண்ட் நின்னுட்டு, ஆத்தாடி இவங்கிட்ட ஒரு குத்து வாங்கினா கண்டிப்பா செத்து போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் நிக்கிறான். அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறான், அவனோட வீக் பாயிண்ட் எது, கையா காலா, அவனோட கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து வேகமா தோருஃபின் ஓடி வந்து அவனை அட்டாக் பண்ண, அப்படியே கீழே குனிஞ்சு வர்றான்னு சொல்லி கணிச்சு அப்படியே தோருக்களும் வந்து எத்த போக தோருக்கள் காலு கீழே வந்து அப்படியே சர்ன்னு பின்னாடி திரும்பி குத்த வரான். அப்படியே கழுத்துக்கு ஈம் பண்ணி குத்து வர, டக்குனு அப்படியே குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா கையை வச்சு நம்ம தோருக்கள் வந்து தடுத்திருக்கான். அவனோட கை உள்ளங்கையில குத்தி இருக்கு. அப்படியே ஒரு செகண்ட் இதை பார்த்து மறண்டு போறான் தோருஃபின். உன்னை பிடிச்சிட்டேல, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு தோருக்கள் வந்து தோருஃபினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த கத்தியோட அவன் கையை பிடிச்சு மட்டாரு மட்டாருன்னு துணி துவைக்கிற மாதிரி தோருஃபினை போட்டு துவைச்சிட்டு இருக்கான். அப்படியே தூரமாண்டு ஆஸ்லாடும் பார்த்துட்டு இருக்காப்ல. நீ அவ்வளவுதான், தோருஃபின் வரமாட்டான், அவன் சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து படகுல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே எல்லா படகும் போறத பார்த்துட்டு சண்டை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தோருக்களும் பார்த்துட்டு, என்னடா அதுங்களையும் சண்டையை முடிச்சிட்டீங்க, ஒரு சின்ன பையன் கூட விளாடுறவங்களையுமான சண்டையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோருக்களும் பார்த்துட்டு இருக்காப்ல. அங்க துணி துவைச்ச மாதிரி துவைச்சால துங்கி போய் கிடைக்க நம்ம தோருஃபின்.
என்னடா செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தோருக்கள் கேட்க, அப்படியே டக்குன்னு அவனோட ஆயுதத்தை வச்சு தோருக்களோட 2 விரலை வெட்டி விட்டுறான் பட்டார்னு. அப்படியே அதுல லைட்டா மறந்து போறாப்புல தோருக்கள். என்ன வீரனே நீ இன்னும் உசுரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காப்ல. சரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபினை பார்த்துட்டு தோருக்கள் கேட்க, தோர்ஸோட மகன் தோருஃபின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, தோருக்கள் வந்து ஆச்சரியமாயிருது. என்னது தோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தோருஃபினை பார்த்து கேட்டுட்டு இருக்க, தோருஃபின் தப்பிச்சா போதும்டா சாமின்ட்டு அந்த பாலத்துல இருந்து பட்டார்னு அந்த நதிக்குள்ள குதிச்சிடறான். அப்படியே அங்க இருந்து நீந்தி போறான். என்னது தோர்ஸுனா சொன்னா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தோருக்கள் வந்து கத்திட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அடுத்த தாட்டி பார்ப்போம், கண்டிப்பா அடுத்த தாட்டி நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை 2 விரல் வெட்டி ரத்தம் ஒழுகிட்டு இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தோருக்கள் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படியே அங்க இருந்து டென்மார்க் அரசனை தான் காமிக்கிறாங்க. டென்மார்க் அரசன் என்னன்னா ஃப்ளோக்கி கிட்ட, ஃப்ளோக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. இந்த மாதிரி போன படங்கள்லாம் உடஞ்சு சதறி போச்சு, தோருக்கள் வந்து அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கு டென்மார்க் அரசர் சொல்றாப்ல, நமக்கு இன்னும் நேரம் இல்ல, சரி உனக்கு எவ்வளவு படை வீரர்கள் தேவைப்படும், எவ்வளவு வருஷம் ஆகும் அந்த லண்டனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் அரசன் ஃப்ளோக்கி கிட்ட கேட்க, ஃப்ளோக்கியும் நல்ல படைகள் இப்படியே போயிடுச்சு, பாதி வருஷத்துல பிடிச்சிடலாம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி வந்து அரசன்ட்ட சொல்ல, சரி அப்ப இங்கிலாந்தோட வெஸ்ட் சைடுக்கு நான் ஒரு 4000 படைகளை அனுப்புறேன், அந்த படைகளுக்கு குனட் வந்து தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்ப ராக்னர்ன்ற அவர் வந்து, ஏன் அரசு இப்படி பண்றீங்க, அவருக்கு எந்த ஒரு பேட்டில் அனுபவமே இல்லை, அவரை ஏன் அனுப்புறீங்க, குனட்டை ஏன் அனுப்புறீங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, அப்ப அரசன் வந்து ராக்னர் கிட்ட, ராக்னர் உன்னோட வளர்ப்புல விட்டதுனாலதான் அவன் இப்படி இருக்கான், அவனை நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி சொல்லி அவனோட மனசவே பலகீனப்படுத்திட்ட, சரி போதுன்ட்டு இப்பயாவது அவனை நான் கொண்டு வரலான்னு பார்த்தா நீ தான் அவனை தடுக்கிற, நான் லண்டனோட அந்த வெஸ்ட் சைடுக்கு நான் அவனை அனுப்புறேன், நீயே அவனுக்கு அசிஸ்டண்டா இருந்து அவனுக்கு நீ உதவி செய்ய, அவன் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராக்னர் கிட்ட டென்மார்க் அரசன் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படியே அந்த சைடு தோருஃபினை காமிக்கிறாங்க. தோருஃபின் என்னன்னா நீந்திக்கிட்டே ஒரு கரைக்கு வந்து ஏறுறான். சரி இன்னும் அடிடா அடிச்சான், உடம்பு எலும்புலாம் உடஞ்சு போச்சு, இந்த எலும்பு எந்த சைடு போச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கையெல்லாம் உடஞ்சு போய் வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அந்த சைடு தோருக்களை காமிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க, படகு எல்லாம் போயிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரர்கள்லாம் கொண்டாட, தோருக்கள் வெறியாய் போன, என்னடா அதுங்களையும் போயிட்டீங்க, வாங்கடா சண்டை போடுவோம், எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வெறியில கத்திட்டு இருக்கான். அப்படியே நொண்டிக்கிட்டே போன தோருஃபின் வந்து ஆஸ்லாட வந்து பாக்குறான். அப்படியே எல்லா படை வீரர்களும் எங்கேயோ போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஆஸ்லாட் தோருஃபினை பார்த்துட்டு, என்ன தோருஃபின் உன் ஆப்போனன்ட் ரொம்பவே பலசாலியா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து தோருஃபின்ட்ட கேட்டுட்டு இருக்க. அப்படியே தோருஃபின் அமைதியா இருக்கான். அப்படியே ஆஸ்லாடு சொல்றான், நாங்க இப்ப வெக்சனஸ் போறோம், நீ வேணும்னா கூட வர்றியா இல்ல இங்கேயே விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து தோருஃபினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தோருஃபினும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நொண்டி அவங்க கூடயே போய்கிட்டு இருக்கான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.